வணக்கம் அன்பு குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் தான் உங்கள் தேன்மொழி சந்தனராஜ் அத்தை. இன்னைக்கும் அழகான கதையோட தான் வந்திருக்கேன். கதையோட பேரு சத்தம். இந்த கதையை கேட்க ஆர்வமா இருக்கீங்களா? அப்போ சிவா அவர்கள் எழுதிய இந்த கதை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்ட வாசிப்பேகை நூல்ல தான் இந்த கதை இடம்பெற்றிருக்கு. கதைக்குள்ள போலாமா? செல்வம் பயந்தான். கொஞ்ச நாளாவே அவனுக்கு ஒரு பயம். பேய் சத்தம் போடுண்டா, அது நமக்கு மட்டும்தான் கேட்கும் அப்படின்னு நண்பர்கள் சொன்னாங்க. அது அவனுக்கு ஞாபகம் இருந்துச்சு. செல்வம் துணிச்சலான பையன்தான். ஆனா அந்த மணி சத்தம் கேட்கும்போது மட்டும் அவனுக்கு பயம் வந்துடும். அன்னைக்கு பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வந்தான். திருப்பியும் அதே சத்தமா மெல்ல சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. இது எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே. தேடுனா, எல்லா ரூம்லயும் போய் தேடுனா, கண்டுபிடிக்கவே முடியல. பயந்து போயிட்டு வீட்டுக்குள்ள போகவே இல்லை. வெளியில போய் உட்காந்துக்கிட்டான். சாயங்காலம் ஆச்சு. அப்பா வேலை முடிஞ்சு வந்தாரு. ஏண்டா செல்வம், ஏன் வெளியில உட்காந்துருக்க அப்படின்னு அப்பா கேட்டாரு. பயம்னு சொன்னா அப்பா திட்டுவாரே. அதுவாப்பா, அம்மா கடைக்கு போயிருக்காங்கப்பா, இங்கதான் நல்லா காத்து வருதே அப்படின்னு செல்வம் பொய் சொல்லிட்டான் அப்பாட்டே. அப்பா உள்ள போனாரு. டக்குன்னு அந்த சத்தம் நின்றுச்சு. அப்புறம் அந்த சத்தம் வரவே இல்லை. ச்சே, எல்லாம் நம்ம கற்பனை தான். சி, இதுக்கு போய் பயந்தோமே அப்படின்னு செல்வம் நினைச்சான். மறுநாள் அம்மா உள்ள வேலையா இருந்தாங்க. அப்பா வெளியில கிளம்புனாரு. திருப்பியும் அதே சத்தம். செல்வம் பயந்து போயிட்டான். அம்மா, அம்மா, உங்களுக்கு எதுவும் சத்தம் கேட்குதாமா அப்படின்னு அம்மாவை பார்த்து கேட்டான். சத்தமா? ஒரு சத்தமும் எனக்கு கேட்கல, சும்மா இருடா பயந்தாங்குழி அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதனால அம்மா கிட்ட இருந்த சத்தத்தை பத்தி அவன் கேட்கவே இல்லை, அதை பத்தி பேசவே இல்லை. ஒரு வாரம் போணுச்சு. தினமும் அப்பா வர்ற வரைக்கும் அந்த சத்தம் கேட்கும். அவர் வந்தோடனே நின்று போயிடும். அவர் வர்ற வரைக்கும் செல்வம் வாசல்லே உட்கார்ந்துருந்தான். கொஞ்ச நாள்ல அவன் எதுக்கோ பயப்படுறான் அப்படின்னு மட்டும் அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. டேய் செல்வம், உண்மையை சொல்றா, ஏன் வெளியில உட்காந்துருக்க அப்படின்னு அப்பா கேட்டாரு. அப்பா, அது வந்து ஏதோ சத்தம் கேக்குதுப்பா அப்படின்னு செல்வம் சொன்னான். சத்தமா? எனக்கு எதுவும் கேட்கலையே அப்படின்னு அப்பா சொன்னாரு. நான் தனியா இருந்தா கேக்குதுப்பா, நீங்க வந்தா நின்றுடுதுப்பா. அந்த பேய் உங்களுக்கு மட்டும் தான் பயப்படுது போல இருக்குப்பா அப்படின்னு செல்வம் சொன்னான். என்னது, பேய் பயப்படுதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, அதெல்லாம் ஏமாத்துறதுக்கா பேய்கின்னு சொல்லுவாங்க, பேயெல்லாம் பொய் அப்படின்னு அப்பா சொன்னாரு. அப்ப ஏப்பா இப்ப சத்தம் வரல, நீங்க வந்தா மட்டும் சத்தம் நின்றுது? அப்பா எழுந்து வெளியில வந்தாரு. இப்ப சத்தம் வருதா வாசல்ல இருந்து கேக்குறாரு. இல்லப்பா, இல்ல இல்ல, நீங்க செக் பண்றது பேய்க்கு தெரியுது போல இருக்குப்பா அப்படின்னு செல்வம் சொன்னான். சரி சரி, இனிமே எப்ப சத்தம் வந்தாலும் என்ன கூப்பிடு, சரியா அப்படின்னு அப்பா சொன்னாரு. செல்வமும் சத்தம் எப்போ வரும் எப்போ வரும்னு காத்துக்கிட்டே இருந்தான். அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் சத்தம் வரவே இல்லை. அப்பா வெளியில கிளம்புறதுக்கு வண்டியை எடுத்தாரு. உள்ளிருந்து, அப்பா அப்பா, சத்தம் வருது சத்தம் வருது, சீக்கிரம் வாங்க 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 அப்படின்னு செல்வம் அலற ஆரம்பிச்சிட்டான். அப்பா வண்டியை நிறுத்திட்டு உள்ள வந்தாரு. சத்தம் கேட்டுச்சு. அப்பா உள்ள போய் சுத்தி முத்தி இப்படி பார்த்தாரு. கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் வெளியில வந்தாரு. செல்வம், செல்வம், இப்ப சத்தம் வருதா பாரு அப்படின்னு கேக்குறாரு. இல்லப்பா, இல்ல இல்ல. அப்பா திருப்பி உள்ள போறாரு. இப்ப கேக்குதா பாரு. வருதுப்பா, வருது வருது. சரி சரி, நீ உள்ள வா. வரமாட்டேன் வரமாட்டேன், சத்தம் கேக்குது, நான் பயமா இருக்குப்பா அப்படின்னு செல்வம் சொல்றான். அப்பா வெளியில வந்தாரா, வந்து அவனை தூக்கிக்கிட்டு போய் உள்ள போனாரு. அவன் அப்படியே கண்ணை இருக்க மூடிக்கிட்டான்.
செல்வம், கண்ணை திறந்து பாரு அப்படின்னு அப்பா சொன்னாரு. செல்வம் மெதுவா கண்ணை திறந்து பார்த்தான். பார்த்தா அங்க சின்னதா சாவி மாட்டுற ஒரு மெட்டல் ஸ்டாண்டு ஒன்று இருந்துச்சு. அது மேஜைக்கு மேலே இருந்துச்சு. கீழே இருந்து பார்த்தா அவன் உயரத்துக்கு தெரியவே தெரியாது. போன வாரம் தான் அப்பா அதை வாங்கிட்டு வந்தாரு. அப்போ அதை செல்வம் பார்த்தான். இப்ப பாரு, அப்பா அதில் மாட்டி இந்த பைக் சாவி எடுத்தார். காத்துல அந்த சாவி ஸ்டாண்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடிட்டு இருக்கு. பக்கத்துல இந்த கம்பியில மோதி மோதி இந்த சத்தம் வந்திருக்கு. அப்பா சாவியை திருப்பி அதுல மாட்டும் போது அந்த வெயிட்டா இருக்குதுல சாவி, அதனால திருப்பி அந்த ஆட்டம் நின்றுச்சு, சத்தமும் நின்றுச்சு. பாத்தியா செல்வம், இந்த சாவி ஸ்டாண்டு தான் நீ நினைக்கிற பேய். ஐயோ ஐயோ, என்னத்த சொல்றது அப்படின்னு அப்பா சிரிச்சாரு. செல்வமும் சிரிச்சிட்டான். நன்றி, வணக்கம்.